அன்பு தோழர்களே, அன்பு வணக்கம். இந்த பதிவில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் அரசியல். மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்களின் ஜாதகத்தை பற்றி, ஜாதகம் இப்படி இருந்தால் பிரதமர் ஆகலாம் என்ற பதிவில் தெளிவாக விளக்கம் தந்திருக்கிறோம். ஒருவருக்கு சுய ஜாதகத்தில் அரியணையில் அமரும் அமைப்போ யோகமோ இருந்தாலும் தேர்தல் நடக்கின்ற பொழுது கோச்சார பலன் பிரகாரம் ராசிக்கு அந்த அமைப்பு வர வேண்டும். சுய ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 6ஆம் இடம் அல்லது 6ஆம் இடத்து அதிபதி பலம் பெற வேண்டும். அப்படி பலம் பெற்றால் எதிரியை வெல்ல முடியும். 7ஆம் இடம் அதிபலம் பெற்றால் பாராளுமன்றத்திலோ அல்லது சட்டமன்றத்திலோ உறுப்பினர்களின் எண்ணிக்கை கூடுதலாக பெற்று அரியணையில் அமர முடியும். இந்த அமைப்பு தேர்தல் நடக்கின்ற காலத்தில் கோச்சார பலனாக ஒருவருடைய ராசிக்கு 6ஆம் இடம் பலம் பெற்றால் எதிரியை வெல்ல முடியும். 7ஆம் இடம் அதிபலம் பெற்றால் அரியணையில் அமர முடியும். இந்த முறை பிரகாரம் ஒருவருடைய ராசிக்கு 6ஆம் இடமும் 7ஆம் இடமும் கோச்சார பலனாக பலம் பெறவில்லை என்றால், சுய ஜாதகத்தில் அரியணையில் அமரும் அமைப்பு இருந்தாலும் கோச்சார பலனின் இல்லை என்றால் அவர் அரியணையில் அமர முடியாது. இந்த தத்துவத்தின் அடிப்படையில் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் அரியணையில் அமரும் பொழுது கோச்சார பலன் சாதகமாக இருந்ததா என்று ஜோதிடத்தில் ஒரு அலசல். நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தில் முதல் முறையாக இடைக்கால முதலமைச்சராக 2001 அக்டோபர் 7ஆம் நாள் பதவி ஏற்கிறார். அன்று கோச்சார பலனாக ராசி கட்டத்தில் இவருடைய ராசி விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடமாக வருவது ரிஷப ராசி. இந்த ரிஷப ராசியில் பௌர்ணமி சந்திரனாக சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் உள்ளது. அதே இடத்தில் சனி வக்கரம் பெற்று இருக்கிறது. இதனால் அந்த நாளில் அவர் அரியணையில் அமர முடிந்தது. அடுத்து குஜராத் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் 2002 டிசம்பர் மாதம் நடைபெறுகிறது. இந்த காலகட்டத்தில் விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடமாக வரும் செவ்வாய் ஆட்சி பெற்ற சுக்கிரன் வீட்டில் பலம் பெற்று உள்ளது. அதனால் எதிரியை வெல்ல முடிகிறது. 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெற்று இருக்கின்ற காரணத்தால் அவர் 2002 டிசம்பர் மாதம் அரியணை ஏற முடிந்தது. அடுத்து குஜராத் மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் 2007 டிசம்பர் மாதம் நடைபெற்றது. இந்த காலகட்டத்திலும் 6ஆம் அதிபதியான செவ்வாயை ஆட்சி பெற்ற குரு பார்ப்பதால் செவ்வாய் பலம் பெறுகிறது. அதனால் எதிரியை வெல்ல முடிகிறது. 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெற்றிருக்கின்ற காரணத்தால் அரியணையில் அமர முடிகிறது. அடுத்து குஜராத் மாநிலத்தில் 2012 டிசம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த காலகட்டத்திலும் கோச்சார பலனாக ராசி கட்டத்தில் 6ஆம் அதிபதி செவ்வாய் உச்சம் பெற்று உள்ளது. இதனால் எதிரியை வெல்ல முடிந்தது. 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்ற செவ்வாயின் வீட்டில் இருப்பதால் 7ஆம் இடம் பலம் பெறுகிறது. இதனால் அவர் அரியணையில் அமர முடிந்தது. அடுத்து நாடாளுமன்றம் தேர்தல் 2014 மே மாதம் நடைபெற்றது.
தேர்தல் முடிவுகள் மே 17ஆம் தேதி வெளிவந்தது. அந்த நாள் கோச்சார பலனாக ராசி கட்டத்தில் இவருடைய ராசி விருச்சிகத்திற்கு 7ஆம் இடம் சுக்கிரன் மீன ராசியில் உச்சம் பெற்ற நிலையில் இருந்தது. மேலும் ரிஷப ராசியில் சூரியனும் புதனும் இணைந்து இன்னும் கூடுதலான பலனும் கொடுத்தது. இந்த பலனின் காரணத்தால் பாராளுமன்றத்தில் இவருக்கு அதிகப்படியான உறுப்பினர்களின் பலம் கிடைத்தது. அதனால் அரியணையில் அமர முடிந்தது. அடுத்து நாடாளுமன்றம் தேர்தல் 2019 மே மாதம் நடைபெற்றது. இந்த தேர்தல் முடிவுகள் மே 23, 24ஆம் தேதி வெளியே வந்தது. அன்று கோச்சார பலனாக ராசி கட்டத்தில் விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் கூடி பலம் பெற்று இருந்தது. இந்த பலத்தை மேம்படுத்த விருச்சிகத்தில் இருந்து குரு பார்ப்பதால் கூடுதலான பலன் கிடைத்தது. இந்த பலனின் காரணத்தால் 2019 மீண்டும் 2வது முறையாக பிரதமரானார். அடுத்து 2024 ஏப்ரல் 19ஆம் நாள் முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை நாடாளுமன்றம் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளிவர போகிறது. அந்த நாளில் இந்திய பிரதமர் யார் என்று நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நிலை. 2024 ஜூன் 4ஆம் தேதி கோச்சார பலனாக ராசி கட்டத்தில் இவருடைய விருச்சிக ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியில் குரு, சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இணைந்து பலம் பெறுகிறது. 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் அதே இடத்தில் ஆட்சி பெற்றும் உள்ளது. மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் 2001 இருந்து 2019 வரை அரியணையில் அமரும் காலகட்டத்தில் கோச்சார பலனாக ராசி கட்டத்தில் இவருடைய விருச்சிக ராசிக்கு 7ஆம் அதிபதியான ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் பலம் பெற்றுத்தான் இருக்கிறது. அதேபோல தற்போது கோச்சார பலன் பிரகாரம் ஜூன் 4ஆம் தேதி 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் அதிபலம் பெற்றுத்தான் இருக்கிறார். அதனால் இவர் 3வது முறையாக அரியணையில் அமரும் வாய்ப்பு உள்ளது என்று ஜோதிடம் மூலம் கணிக்க முடிகிறது. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நலமே விளையும் நல்வாழ்த்துக்கள்.